உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவான். நீயும் வேணும்னு ஒண்ணு அவனை ஏமாத்தலையே. எல்லாமே தெரியாம தானே நடந்தது. அதனால அப்படி ஒருவேளை அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட நீ மறுத்துறாத. ஏன்னா இந்த மாதிரி உன் நிலைமை தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்றவன எப்பவுமே மிஸ் பண்ணிடாத. அண்ணி, அத பத்தி இப்போ பேசி முடிவெடுக்க வேண்டாம். அவர்கிட்ட சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குதோ அப்ப பாத்துக்கலாம். ஆனா ஒரு முடிவுல மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அண்ணி. டாக்டரை பார்த்து எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிரலாம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. சரி, நீ அதுல உறுதியா இருக்கல்ல? ம். உன் இஷ்டப்படியே நாளைக்கே போய் டாக்டரை பார்த்து பண்ண வேண்டியதை பண்ணிடலாம். சரியா? ம். காஃபி ப்ளீஸ். ஐயோ, விக்ரம் கிட்ட காஃபி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்த. நான் மறந்தே போயிட்டேன். நான் போயிட்டு வரேன்.